அதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. பாத்தியா பூரணி, எல்லாத்துக்கும் காரணம் நானும் கௌதம் தான் சொல்லிட்டு போறா. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் இவ்வளவு சும்மாவே விட மாட்டேன். சித்தப்பா இவ சொல் பேச்சு கேக்குறதுனாலதான் நம்மளால இவள எதுவும் பண்ண முடியல சித்தி. ஆனா இவள மன ரீதியா அடிச்சு நொறுக்கிறதுக்கு மதுமிதாங்கிற அஸ்திரம் என் கையில இருக்கு. அதை வச்சே இவளை நான் காலி பண்ணிடுறேன். வாங்க போலாம். ஓ, அப்ப விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து படுத்திருக்கானா அந்த கேடு கெட்டவன்? அப்ப இனிமே பொழைக்க வாய்ப்பே இல்லக்கா. ஆமாமா, கண்டிப்பா பொழைக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீ சாப்பிட்டதும் பொட்டுன்னு போகணும்னு கொடூரமான விஷத்தை வாங்கின்னு வந்ததால சொன்னா, அது மொத்தத்தையும் அவனுக்கே கலந்து கொடுத்துட்டேன். எப்படி பொழைப்பா? நல்ல காரியம் பண்ணீங்கக்கா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றிக்கா. அட நீ வேற, எனக்கு எதுக்குமா நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வச்சு எப்படி வாழ்றதுன்னு பாக்காம கொல்றதுக்கு பிளான் பண்ணால, அதுவும் என் வீட்லயே இருந்துகிட்டு பிளான் பண்ணால, அவனையெல்லாம் நான் சும்மா விட்டுருவேனா? அதான் அவன் போட்ட ஐடியாவை அவனுக்கே அடிச்சு விட்டேன். அம்மா, என்னதான் கெட்டவனா இருந்தாலும் விஷம் கொடுத்து கொல்ல நினைச்சது தப்பு இல்லையா? என்னம்மா இப்படி சொல்ற? நான் அந்த விஷத்தை அவனுக்கு கொடுக்கலனா இந்நேரம் இந்த குழந்தையும் தாயும் இப்படி நம்ம முன்னாடி இருந்திருப்பாங்களா? இல்ல நான் விஷத்தை மறைச்சே வச்சாலோ இல்ல எச்சரிக்கையே பண்ணாலோ ஏதோ ஒரு விதத்துல அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பான்ல. இப்ப என்ன பண்றான்? அவன் உயிரோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவெல்லாம் சோக வேண்டியவன் தான்மா. தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அதை விட்டுட்டு ஆண்டவன் கொடுத்த உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன செவந்தி இப்படி சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்சது நல்லதுதான். அவன் என்ன கொல்ல வந்தாங்கறத விடுங்க. என்ன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணானோ, அதுல எத்தனை பொண்ணுங்க அவமானம் தாங்க முடியாம மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ. இதெல்லாம் நமக்கு தெரியலனாலும் கண்டிப்பா நடந்திருக்கும் தானே செவந்தி? கண்டிப்பா நடந்திருக்கும்மா. அவன் சாதாரண ஆளே இல்ல, நிச்சயமா நடந்திருக்கும். இனியும் அவன் உயிரோட இருந்தா எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிப்பானோ. நீங்களே சொல்லுங்க. சத்ரபதி சார் சொல்லி அவனை திருத்துறதுக்கு எவ்வளவோ போராடினீங்க. உங்களால முடிஞ்சுதா? சத்ரபதி சாரே அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. அவன் திருந்தினானா? இப்பவும் அதே கொலவரியோட தானே சுத்திட்டு இருக்கான். அவெல்லாம் திருந்தவே மாட்டான். அவெல்லாம் எதுக்கு இந்த பூமிக்கு பாரமா? செத்து ஒழியட்டும், விடுங்க. உன்னோட கோவம் எனக்கு புரியுது சிந்து. அதுக்காக அவனை கொல்ல நினைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. அப்புறம் அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இத பாருமா, இவ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. நீயும் உன் குடும்பத்துல உள்ளவங்களும் எவ்வளவோ நல்ல மனசோட இந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்க உதவியா இருந்திருக்கீங்கன்னு. ஆனா அவன் என்ன பண்ணா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்படி கெட்ட புத்தியோட திரியறானா அவனை சமாளிச்சு திருத்த முயற்சி பண்ணணுமே தவிர அவனுக்கு சரி சமமா அவனை கொல்ல நினைக்கிறது சரியானது இல்லையேமா. அம்மாடி, காக்காவை கையால விரட்டலாம், இந்த மாதிரி காட்டு மிருகத்தை எல்லாம் வேட்டையாடிதான் ஆகணும். இல்லனா அது நம்மளையும் கொன்னுடும், நம்மள சேர்ந்தவங்களையும் கொன்னுடும். அவனுக்கெல்லாம் பாவ புண்ணியமே பார்க்க கூடாதுமா. அவன் பண்ண அநியாயத்தை வீடியோல பாக்கும்போது அவனை தேடி புடிச்சு கொல்லணும் தான் நினைச்சேன். அப்படிப்பட்டவன் என்ன தேடி என் வீட்டுக்கே வந்தப்போ சும்மா விட்டுருவனா? அப்ப கூட அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையன் நம்ம வீட்டுல வந்து தங்குற அளவுக்கு வந்துட்டானே, திருந்திருப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா எப்ப அவன் புள்ளத்தாச்சின்னு கூட பாக்காம விஷம் வச்சு கொள்ள திட்டம் போட்டானோ, அப்பவே அவனை உயிரோட விட்டு வைக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் அவன் விஷத்தை அவனுக்கே கலந்து கொடுத்துட்டேன். அக்கா, நீங்க எனக்காகட்டும், என்ன மாதிரி கௌதமால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு ஆகட்டும்,
எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கக்கா. நீங்க எந்த குறையும் இல்லாம 100 வருஷம் நல்லா வாழ்வீங்க. அட 100 வருஷம்லாம் எனக்கு வேணாமா. ஆண்டவ எனக்குன்னு ஒதுக்குன நேரத்தை கஷ்டம் நஷ்டம் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு போனா அதுவே போதும். இல்லக்கா, பாதிக்கப்பட்ட நானோ என்ன மாதிரி ஒரு பொண்ணோ அவனை பழி வாங்க நினைக்கிறது தான் யதார்த்தம். ஆனா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சும் பழி வாங்கியிருக்கீங்கல்ல, இந்த மனசு யாருக்குக்கா வரும்? அதுக்கு தான் சொல்றேன். அப்படிலாம் இல்லம்மா. தோ இங்க நிக்குது இந்த பொண்ணு. உன்னை எப்படி அரவணைப்பா வச்சு அவன்கிட்ட இருந்து மீட்டுன்னு வந்திருக்கா. அந்த மாதிரிதான் நல்ல மனசு உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லவங்களுக்கு கண்டிப்பா நல்லதா நடக்கும். என்ன நான் சொல்றது உண்மைதானே? நீ சொன்னதை எதிர்த்து பேசுனேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. நான் மனசுல பட்டதா அப்படியே பேசிட்டேன். இல்லம்மா, நீங்க பேசின வார்த்தைகள் எதுவும் தப்பில்ல. அவனை கொல்றது சரியான வழி இல்லைன்னு தான் தோணுதே தவிர நீங்க கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. அந்த அளவுக்கு அவன் மோசமானவன் தான். அவ்வளவுதாம்மா. அவன் மேலெல்லாம் பரிதாபமே படக்கூடாது. அவனுக்காக பரிதாபப்படணும்னா சாகாம ஒருவேளை இழுத்துட்டு கிடந்தானா சீக்கிரம் செத்துடணும்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்குவோம். இந்தாம்மா பாத்து. சரி நான் கிளம்புறேன். வரேம்மா. சரி. செல்லக்குட்டி, என்ன பாக்குறீங்க? தங்கமா நீங்க? இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் என்ன பாத்தீங்க? நாங்க ஒண்ணும் உங்களை பார்க்கலையே. இல்ல, நீங்க என்ன பாத்தீங்க.